மகா வந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்து ஐஸ்வர்யா, "உனக்கு இதே வேலையா போச்சு. நீ ஒண்ணும் இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க. அதனால தான் புதுசா வந்தவளும் ஓவரா மதிக்கவே மாட்டேங்கிறா சுத்தமா. எல்லாம் உன்னால தான் மகா. ஏன் மகா இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருக்கா, நம்ம வீட்டு வேலைய நம்ம பண்றதுல என்னக்கா தப்பு இருக்கு? இங்க பாருடி, எல்லாரும் வந்து உன்ன வந்து இந்த வீட்டு ஆளா நினைக்கவே நினைக்கல. புரியுதா? புதுசா வந்திருக்கால்ல, அவள தான் வந்து தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடிட்டு இருக்காங்க. அதனால தேவையில்லாதெல்லாம் பண்ணாத." அப்படின்னு சொன்னோனே, "ஏன்டி கேட்கவே மாட்டேங்கிற சொல் பேச்ச? நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? அதனால தான் எல்லாரும் இழுச்ச வாயின்னு சொல்லிட்டு உன்ன இப்படி பண்ணுறாங்க." அப்படி சொல்லி போனோன்னா, "அக்கா உனக்கு ஒன்றும் புரியாதுக்கா. நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணுறோம். நீ நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னு சொல்லிகிட்டே இரு. ஆனால் உன்னை எவ்வளோ மோசமாக வந்து அந்த காயத்ரி அத்தை பேசுகிறாங்க." அப்படின்னோடனே, "விடுக்கா பார்த்துக்கலாம்." அப்படி சொல்கிறாங்க. "என்னமோ போ எப்படியாவது." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறாரு, "அர்ஜென்ட்டாக நான் போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட கிளம்பிடுறாரு. இதனால் மகா வந்து, "என்ன இவர் சாப்பிடாம கிளம்பிட்டாரு?" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, நேராக வந்து ஸ்வேதா வந்து பார்க்குறாரு. "என்ன ஸ்வேதா இப்படி அர்ஜென்ட்டாக கிளம்ப சொல்கிறேன்? எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல." அப்படின்னோடனே, "வேறு வழியே கிடையாது. நீ வந்தால் தான் வேலை ஆகும். ஆனால் நீ லேட்டாக வந்துட்ட. லேட்டாக வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்." அப்படின்னு சொன்னோன்னே, "என்ன பனிஷ்மெண்ட்டு?" அங்கே ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதை வாங்கி கொடு, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட்." அப்படின்றாங்க. "ஐஸ்கிரீமா இந்த டைம்லையா? வாங்கி கொடுப்பியா மாட்டியா?" அப்படின்னு. "சரி சரி நான் வாங்கி கொடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாரு. உடனே வந்து ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க, "இந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊட்டி விடுறாங்க. "அதே மாதிரி நீயும் சாப்பிட்டு பாரு இதை." அப்படி சொல்லிட்டு அவரும் ஊட்டி விடுறாரு. 2 பேருமே சூர்யாவும் வந்து அது ஸ்வேதாவும் வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. இங்கே மகா வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க ஆட்டோவில் சாப்பாடு கொடுக்கறதுக்காக. பார்த்தா வர வழியில் வந்து சூர்யாவை பார்த்துடுறாங்க. "என்ன அவர் மாதிரியே இருக்கு, பக்கத்தில் யார் இந்த பொண்ணு?" அப்படின்னோடனே ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன இவர் இப்படி ஊட்டி விட்டுட்ருக்காரு? இந்த பொண்ணு யாராக இருக்கும்? ஒருவேளை ஃப்ரெண்டாக இருக்குமா? எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. "என்ன எதுக்கு கால் பண்ண?" அப்படின்றாரு. "இல்லைங்க, காலைல சாப்பிடாம போயிட்டீங்கல்ல, அதுக்கு தான்." அப்படின்னோடனே, "இங்கே பார், தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன்" சொல்லிட்டு வச்சிடறாரு. இதை பார்த்து வந்து மகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. "யார்?" அப்படின்னோடனே, "எல்லாம் அந்த மகா தான், சும்மா ஃபோன் பண்ணி நெய்யின்றா." அப்படின்னோடனே உடனே வந்து, "சரி ஏதோ இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, சும்மா ஃபோன் பண்ணுவா, வேறு வேலை இல்லை இவளுக்கு." அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து மகாவுக்கு வயிறாக எரியுது. அவங்களால தாங்கிக்க முடியல. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு? ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் ஃப்ரெண்டு கூட இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் வந்து மறைக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து மகா வந்து வண்டியில், "சரி போங்க." அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து பேசிகிட்டு இருக்காரு வக்கீல் கிட்ட. அந்த டைமில் மகா வந்து ஆஃபீஸ் உள்ளே வராங்க. சூர்யா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அங்கே போகிறாங்க. பார்த்தா வக்கீல் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. "எனக்கு டைவர்ஸ்க்கான வந்து எல்லா வந்து வேலையும் பண்ணிடுங்க, நான் வந்து எப்படியாவது கையெழுத்து வாங்கி கொடுத்துட்றேன், எனக்கு உடனே டைவர்ஸ் வேணும்." அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஸ்வேதா உட்காந்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து மகாவுக்கு தலையே சுற்றுது. என்ன இப்படி டைவர்ஸ் பற்றிலாம் பேசுகிறாரு? அப்போ என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறாரு? ஒருவேளை அவங்கள அச்சா அப்படிலாம் எதுவும் இருக்காது, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அப்படி தலையே சுற்றுதே. அப்படி சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாங்க ஒரு இடத்துல. என்ன பண்ணுறாரு, நம்ம சூர்யா வந்து வெளியே வராரு. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. மகா பற்றி, "இவ எங்கே வந்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. மகா வந்து, "இதுதான் மீட்டிங்கா நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "அது வந்து மீட்டிங் முதல்ல நடந்தது, இப்போ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் இங்கே கேட்டேன், மீட்டிங்கே நடக்கலையா இன்னைக்கு? ஏங்க என்கிட்ட இப்படிலாம் சொல்கிறீங்க? அதுவும் நீங்கள் இங்கே இல்லவே இல்லை, வெளியே தானே இருந்தீங்க." அப்படின்னோடனே, அது வந்து அப்படி சொல்ல வராரு. "இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்ருக்க? இப்போ கேட்டு என்ன பிரயோஜனம்? அதான் வந்து வந்துட்டல, என்ன எதுக்காக வந்த அதை முதல் சொல்லு." "இல்லைங்க, சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன், காலைல சாப்பிடாம போயிட்டீங்களா, அதுக்காக தான்." அப்படி சொல்லிட்டு. "சரி கொடுத்துட்டியா, கிளம்பு." அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து மகா மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படியே வந்து, "சரி ஓகே." அப்படி சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே மகாவுக்கு மனசே இல்லை, அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இவர் பொய் சொல்கிறாரா, உண்மை சொல்கிறாரா, ஒன்றுமே புரியலையே. அந்த பொண்ணு யார், எப்படி நம்ம கேட்குறது? கேட்டால் தப்பாக நினச்சிப்பாரா? ஒருவேளை நம்ம சந்தேகப்படுறோம்னு நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பயங்கரமாக குழப்பம் அடைகிறாங்க. அவங்க இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரபா வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க மனசு ஃபுல்லாக நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து விஜய் வந்து கால் பண்ணுறாரு. "ப்ரோ, ஏன்னா ப்ரோ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கால் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஃபோனை பார்த்து கட் பண்ணுறாங்க. "என்ன ப்ரோ கட் பண்ணுறா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அனாமிகா நிற்கிறாங்க. உடனே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு விஜய்.